So welcome to NSWE Academy. Okay. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான். சரிங்களாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ கிராஷ் கோர்ஸில் டே நம்பர் 11 இருக்கோம். ஸோ நம்ம 10th பாலிட்டியோட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிலபஸ் அப்படிங்கிறது கொடுத்தாங்க அப்படின்னா 90% ஆஃப் பீப்புள், ஏன் 95% ஆஃப் பீப்புள் எல்லாருமே படிச்சு வச்சுருவாங்க. அப்படிங்கிறப்போ லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக படிக்கும்போது நமக்கு வந்து கொடுத்துருக்கிற வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா 1000 தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ எப்படி எல்லோரும் அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, எல்லாருமே படித்து ஒரு லெவலில் இருக்கிறாங்க. அதே லெவலில் இருந்தால் நம்மளும் வந்து ஒரே லெவலாக தான் இருப்போம். ஆனால் அதுக்கு மேலே நம்ம சாதிக்கணும், நம்ம மார்க் எடுக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் வந்து நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 20+ கொஸ்டின் பேப்பர் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா சும்மா எடுத்து கொடுத்துட்டு இல்லைங்க, ரொம்ப வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? பிகாஸ் நம்ம கொடுக்குறதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக தான். ரைட்டுங்களா? இப்போ எல்லாருமே படிக்கிற மாதிரி படித்தா நம்ம வேலைக்கு ஆகாது. அப்படிங்கிறப்போ ஒரு படி அதிகமாக என்சிஆர்டி நான் படிக்கிறதுனால அதை நான் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களாங்க? இன்றைக்கி வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 10th அப்படிங்கிறது அந்த புக்கு அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சம் பேசிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ரைட். இதெல்லாம் புக்கில் கூட வந்து சம் இன்ஃபர்மேஷன் வந்து இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே சார். எனக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துட்ருக்கிற எல்லா மக்களுக்கும், மாணவர்களுக்கும், நல்ல உள்ளங்களுக்கும், நெஞ்சங்களுக்கும் எல்லாருக்கும் மிக்க நன்றி. அதே ஆதரவை கடைசி வரைக்கும் கொடுத்துட்டே இருங்க. ஓகேவா? சரிங்க. புதுசாக நீங்கள் வந்து மாணவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கிளாஸ் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கான்ஸ்டியூஷன், இதெல்லாம் ஹிஸ்ட்ரி, ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம ரொம்ப விர்ச்சுவலாக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஹாப்பியாக, அது மட்டும் இல்லாமல் அப்படியே ரியலிஸ்டிக்காக படிக்கணும். சரியா? இப்போது இது எல்லாமே பழங்காலத்து அப்படின்னு சொல்கிறத விட சுதந்திரத்துக்கு முன் நடைபெற்றது. சரிங்களா? அப்போது அந்த சூழ்நிலை நம்ம இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதுதான். ஓகே, வாட்ச். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மொத்தம் 2 கேட்டகரிங்க. ஒன்று வந்து இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு தெரியாமல் நம்ம ஜஸ்ட் அந்த 10th இருக்கிறத மட்டும் படித்தா வேலைக்கு ஆகாது. எல்லோரும் படிப்பாங்க, ஆனால் அது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு கேட்டால் அப்படின்னுவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரிய போகுது பாருங்கள். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு இதுவே ஒரு 2 பார்ட்டாக இருக்குது. இப்போது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்கேன், அதை மட்டும் பாருங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன்னா நம்ம 10th பாலிட்டியில், அதாவது 10th வரலாறில் சிவிக்ஸ் அப்படிங்கிறதுல லெசன் நம்பர் 1 இருக்கும். சரிங்களா? ரைட். ஆக்சுவலாக எம்என் ராய் யார்? நம்ம கான்ஸ்டியூஷன் இந்தியாவுக்கு கிடைச்சதே ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு மற்றும் ஒரு சாதனை, ஒரு சேலஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ சுதந்திரம் வந்து நம்ம கிடைக்கிறதுக்காக எல்லா புறமும், எல்லா மக்களும், எல்லா சுதந்திர தியாகிகளும் ஒவ்வொரு புறமும் உழைத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் பிரிட்டிஷ்காரங்க ஒரு சேலஞ்சு மாதிரி, சரிப்பா சுதந்திரம் தானே, கொடுத்துடலாம், உங்களுக்கான ஒரு அரசியல் அமைப்பு உங்களால் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த கேள்விகள் எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. எம்என் ராய் மற்றும் இந்த டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளால் முடியும், நம்மளால் வந்து கான்ஸ்டியூஷன் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி அந்த 389 மெம்பர்ஸ்லாம் வந்து எழுதுனாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, இது மட்டும் பார்க்கலாம். ஸோ எம்என் ராய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம ஓனாக ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ சொல்கிறாருன்னா 1934 சொல்கிறார். ஜஸ்ட்டு எப்படியோ வந்து நமக்கு வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், அதாவது வந்து சுதந்திரத்துக்கு முன் 19 தான் இருக்க போகுது. 3 அதுக்கப்புறம் 4 1934. எம்என் ராய், ROY தானே ராய். ஸோ 3 தானே, 3க்கு அப்புறம் 4 தானே, 1 and 3 4 போட்டு போயிடலாமா இல்லையா? இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. எம்என் ராய் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ரைட். ஜனவரி 26, 1950 கான்ஸ்டியூஷன் அப்போ தான் அடாப்ட் ஆகுது. இதில் கவர்மெண்ட் இந்தியா ஆக்ட்னு சொல்லி அடிக்கடி வரும். இதெல்லாம் வந்து புக்கில், ஸோ 10th புக்கில் லைட்டாக தான் இருக்கும். பட் இதெல்லாம் நீங்கள் மெயினாக பார்க்க போகிறீங்க. ஸோ கவர்மெண்ட் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வெப்சைட்லேயும் டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கோங்க, tnpsc.government.in gov.in இருக்கும். இங்கே இருந்தால் ஆரம்பிக்கிறது. ஐஎன்கிறது இந்தியா, அவ்வளோதான். சரிங்களாங்க?
ஓகே. ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரெகுலேட்டிங் ஆக்ட் ஃபஸ்ட் ஆக்ட் எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா தைரியமாக சொல்லுங்கள், 1773. சரிங்களா? மேட்ச்சில் கேட்கப்பட்ட கேள்வி. நான் அப்படியே சொல்கிறேன், ரைட்டுங்களா? அப்படியே பாருங்கள். அதே போல் ப்ரீவியஸ் கொஸ்டின் அவர் பார்க்கும்போது கொஸ்டின்லாம் நோட் பண்ணுவேன். அது எந்த வருடம் அப்படிங்கிறது சிலதுக்கு ஞாபகம் இருக்கும், ஞாபகம் இருக்காது. அதை என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? பிகாஸ் தப்பாக சொல்லிடக்கூடாதுல்ல. இப்போ குரூப் 2 சில விஷயங்கள் ஞாபகம் வரும் டக்கு நல்லா. குரூப் 2 2016 வந்து எந்த ஒரு பிளானட்டை வந்து நேக்கடைசில் பார்க்க முடியும்னு சொல்லி குரூப் 2 கேள்வியில் கேட்டாங்க. அவள் வந்து வீனஸ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன், பார்க்கலாம் வாங்க. ஸோ கவர்னர், ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஆளுநர்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ கவர்னர் ஆஃப் பெங்கால்னு இருந்துச்சு. அந்த கவர்னர் ஆஃப் பெங்கால் டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்னு மாறினுச்சு. கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால். ஓகேங்களாங்க? ஓகே. ஸோ இந்த கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1773 வரைக்குமே, அதாவது ரெகுலேட்டிங் ஆக்ட் வரைக்குமே இருந்துச்சு. அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டுச்சு. அப்போது வந்து மாகாணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, மாநிலங்கள்னு சொல்ல மாட்டாங்க. மாகாணங்கள் அப்படின்னா 4-5 மாநிலங்களை சேர்க்கிறது தான் ஒரு மாகாணம். இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ப்ராவின்சஸ்னு இருந்துச்சு. ஸோ மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு, இது எல்லாமே வந்து மெட்ராஸ் ப்ராவின்சஸ் தான். அதுக்கப்புறம் தான் பிரிக்கப்பட்டுச்சு. இப்போ தான் பிரிக்கப்பட்டுச்சு. ரைட். இப்போ கூட ஆந்திரா, தெலுங்கானான்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. மெட்ராஸ் ப்ராவின்சஸ், பெங்கால் அண்டர் மெட்ராஸ் கண்ட்ரோல். சரிங்களாங்க? ஓகே. ஸோ கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் வாரன் ஹாஸ்டிங்ஸ் அப்படிங்கிறவங்க தான். ரைட்டுங்களா? வாரன் ஹாஸ்டிங்ஸ் அப்படிங்கிறவங்க தான். எதுவுமே கன்ஃபியூஸ் இல்லை, ஜஸ்ட் அப்படி சொல்கிறத மட்டும் அப்படியே கேட்டிருந்தா அதுவே போதுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் தான் இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் பர்டன் கம்மி பண்ண தான் +3 ஆடட் ஜஸ்டிஸ் ஆட் பண்ணுறாங்க. எப்போ ஆட் பண்ணுறாங்க? ரெகுலேட்டிங் ஆக்ட்டு 73, அதுக்கு அடுத்த வருடமே ஆட் பண்ணிடுறாங்க 1774. ரைட்டுங்களாங்க? நெக்ஸ்ட்டு வந்து பிட்ஸ் ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 வருடம் கழிச்சு 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னா, அதே போல் 1774 வந்து ஒரு கோர்ட் ஒரு 3 ஜட்ஜை ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா 1784 பிட்ஸ் ஆக்ட். ரைட்டுங்களாங்க? பிட்ஸ் ஆக்ட் ஒவ்வொன்றும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்க, முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். பிட்ஸ் ஆக்ட் 1784 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பற்றி ஒரு விஷயம் சொல்லவா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்னமோ பிரிட்டிஷோடது தான். அவங்க என்னமோ இந்தியாவுக்கு வந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவுக்கு வராங்க, எல்லாம் பார்க்குறாங்க. அந்த கம்பெனிங்கிறது வந்து எல்லோரும் கவர்மெண்ட் கம்பெனி நினச்சிட்ருக்காங்க. அது கவர்மெண்ட் கம்பெனி இல்லை, ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான். அதை வந்து யார் வந்து ஆத்தரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவீன் எலிசபெத் அப்படிங்கிறவங்க தான். ஸோ அவங்க தான் வந்து வந்து ஆத்தரைஸ் பண்ணி அவங்க சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியனில் வந்து கொஞ்சம் நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் குரூப் 4 மாணவர்கள், குரூப் 4 டிஸ்பேச் மாணவர்கள் போயிட்டுருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம், போய் பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இதை பற்றி. சரிங்களாங்க? ஸோ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு இருந்துச்சு, அதாவது சிஓடின்னு இருந்ததை பிஓசியாக மாறி இருக்கும். சரிங்களா? சிஓடி இருந்ததை பிஓசியாக மாறி இருக்கும். நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, சிஓடி இருக்குல்லங்க, அவ்வளோதான். இப்படி படிங்க, பிஓசி, அவ்வளோதாங்க. சரிங்களா? சிஓடி டு பிஓசி. நெக்ஸ்ட்டு சார்ட்டர் ஆக்ட். இது வந்து ஒரு லைனாக அப்படி பார்த்துட்டு வாங்க. ரைட்டுங்களா? சார்ட்டர் ஆக்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1813. ஸோ எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஃபண்டு கொடுக்குறாங்க. எவ்வளோ? 1 லட்சம் ரூபா. 1 லட்சம் தானா? ரைட். 1 லட்சம் ரூபா. எப்படி 1 லட்சம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சார்ட்டர் ஆக்ட் அப்படிங்கிறது 1813 தான். ஓகேவா? 1813 1 லட்சம்.
ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கலாம், 2 தடவை சொன்ன ஞாபகம் வந்துடும், அது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது யூபிஎஸ்சி மட்டும் அல்ல, பிசிஎஸ் எக்ஸாம். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல, இதுவுமே சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான் டிஎன்பிசி அப்படிங்கிறது. இது எப்போ வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் காம்படிஷன், அதாவது பிரிட்டிஷ்காரங்க மட்டுமே எழுதின அந்த எக்ஸாமினேஷனை வந்து எப்போ ஓப்பன் காம்படிஷன் இந்தியர்களும் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி எப்போ வந்து அங்கீகரிக்கப்பட்டுச்சு, எப்போ அந்த பெர்மிஷன்லாம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஸோ பெர்மிஷன் இன்னும் நம்ம கிடைக்கல. ஜஸ்ட்டு வந்து பெர்மிஷன் வாங்க தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு வில்லியம் பென்டிக் அப்படிங்கிறவங்க. இந்த வில்லியம் பென்டிக் அப்படிங்கிறவங்க வந்து குட் பர்சன், ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்காங்க, குட் பர்சன் தான். பிகாஸ் சிவில் சர்வீஸ் வந்து வரணும், நம்ம இந்தியாவில் இருக்கிற மக்களும் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக போராடினவர். ஜஸ்ட்டு ரியலிஸ்டிக்காக விர்ச்சுவலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1833 பெட்டிஷனாக போட்டு தள்ளுற மாதிரி ரெக்வஸ்ட் வைக்கிறார், இந்த மாதிரி இந்தியர்களும் எழுதணும், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோரிக்கை வைக்கிறாங்க கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கிட்ட, ரைட்டுங்களாங்க. அதுக்கப்புறம் 1833 கோரிக்கை வைக்கிறாங்க. 20 வருடம் போராட்டத்துக்கு பிறகு 1853 அந்த பர்மிஷன் கிராண்டட் ஆயிடுது. சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து எழுதலாம், இந்தியர்கள் எழுதலாம் அப்படின்னாங்க. அதே போல் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதணும் அப்படின்னா நாடு விட்டு நாடு போய் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி வீட்டு பக்கத்தில் இருக்கிற காலேஜ்லாம் போட மாட்டாங்க, நாடு விட்டு நாடு போகணுங்க, ரைட்டுங்களா. லண்டனுக்கு போய் தான் நம்ம வந்து எக்ஸாமினேஷன்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் மாதிரி பண்ணிட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இன்றைக்கி நம்ம நீட்டாக இருக்கும், நீட்டாக எழுதுகிறோம். ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஸோ நீங்களும் நீட்டாக எழுதுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் வந்து ஷெட்யூல் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு வந்து கொடுக்குற மாதிரியே கிடையாதுங்க. பிகாஸ் வந்து உங்களோட நலன் கருதி தான் எல்லாமே. இப்போ நான் உங்களுக்கு வந்து இப்போ டென்த்து பாட்டி நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறத நடத்த முடியாது. பிகாஸ் இது நீங்கள் தெரியாமல் அது நீங்கள் போக முடியாதுங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, அது இதோட கொஞ்சம் கம்மி தான். நான் டக்குன்னு எழுதி போட்டு போயிடுவேன். பட் ஆனால் இது படித்த பிறகு தான் அதை படிக்கணும். ஓகே, ஸோ வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.